உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரும்மா நீ? என்ன வேணும்? பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுது. ஆமாம்மா, நான் ஊருக்கு புதுசுதான். என் பேரு மாறி, சென்னையில இருந்து வரேன். ஓ அப்படியா? செண்பகவள்ளி அம்மா வீடு அதோ அந்த வீடுதான். அம்மா, வீடு பூட்டி இருக்கே. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க? ஆ, ஆவுமா, அவங்க வரத்துக்கு 1 மாசம் ஆகுமா. அது வரைக்கும் என்ன வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. ஒரு மாசம் ஆகுமா? ஆமாமா. அவங்க சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்துல இருக்காங்களா? நான் ஒரு முக்கியமான உதவிக்காக அவங்கள தேடி வந்திருக்கேன். அப்படி இல்ல, யாரையும் எனக்கு தெரியாதுமா. செண்பகத்தை மட்டும்தான் தெரியும். தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சென்னையில இருந்து வந்திருக்கேன். எப்படியாவது செண்பகவள்ளி அம்மாவை நான் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? நான் என்னமா உதவி பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்ரஸ் சொல்றீங்களா? நான் நேர்ல போய் அவங்க கிட்டயே கேக்குறேன். அட்ரஸ் எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுமா. அவங்களோட போன் நம்பரையாவது கொடுங்களேன். நான் போன்லயே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். போன் நம்பர்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல. நான் சரியா படிக்கலமா. தயவு பண்ணி எப்படியாவது நான் செண்பகவள்ளி அம்மாவை சந்திக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட போன்லயாவது பேசணும். அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. இந்த பொண்ணு பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சொல்லிடலாமா? வேண்டாம். அநியாயமா நம்மளால இன்னொரு உயிர் போக கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பல்ல கடிச்சுக்கிட்டு இங்கேயே நிப்போம். இப்ப என்ன பண்றது? செண்பகவள்ளி அம்மாவை எப்படி சந்திக்கிறது? எப்படி அவங்க கிட்ட பேசுறது? அவங்க கிட்ட பேசி ஆகணுமே. முதல்ல பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போலாம். அம்மன் ஏதாவது வழி காட்டுவா. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப நன்றி. சரிம்மா. பாவம் வெளியூர் போல இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.